அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவருக்கு தீனிலே விளக்கத்தை கொடுக்கின்றான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஹதீஸில் நாம் விளங்க வேண்டியது என்ன? தெளிவாக தானே புரியுது. அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுறானோ, அதை நல்லதை நாடுறானோ, அவங்களுக்கு அல்லாஹ் செய்கிறது என்ன? தீனில் விளக்கத்தை கொடுக்குறான். தீனுல் இஸ்லாத்தில் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம், அந்த தீனில் விளக்கத்தை கொடுக்குறான்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கெல்லாம் ஏற்கனவே தீன் கொடுக்கப்பட்டிருக்கா, கொடுக்கப்படலையா? நம்ம ஏற்கனவே தீனில் தானப்பா இருக்கிறோம். தீனுல் இஸ்லாத்தில் தான் நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய மார்க்கம் எது? தீனுல் இஸ்லாம். தீன்னா மார்க்கம். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோமா? அப்ப ஏற்கனவே நம்ம தீன்ல தான் இருக்கிறோம், தீனுல் இஸ்லாத்தில் தான் இருக்கிறோம். ஆனா இங்க ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது? அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவருக்கு தீனில் நல்ல விளக்கத்தை கொடுக்கின்றான். தீன்ல நல்ல விளக்கத்தை கொடுக்கின்றான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்லல? அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவருக்கு தீனை கொடுக்கின்றான் என்று சொல்லவில்லை. கரெக்டா? எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி சொல்லல? அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவருக்கு தீனை கொடுக்கின்றான் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லல. எப்படி சொல்லியிருக்காங்க? அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவருக்கு தீனிலே விளக்கத்தை கொடுக்கின்றான். தட் மீன்ஸ் தீன் கொடுக்கப்பட்டவர் அனைவரும் அல்லாஹ்வால் நலவு நாடப்பட்டவர் என்பதற்கு அது ஆதாரமும் அடையாளமும் அல்ல. அப்படித்தானே? ஏன்னா தீன் கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனா பிற்காலத்தில் அவங்க என்ன ஆயிடலாம்? தீனை விட்டு வெளியே போனது எவ்வளவோ வரலாறுகள் நடந்திருக்கா இல்லையா? நம்ம கண்ணு மொழியை பார்த்திருக்கோமா இல்லையா? அது போன்ற நபர்களே. அப்ப தீன் கொடுக்கப்பட்டவர் எல்லாம் அல்லாஹ்வால் நலவு நாடப்பட்டவர் அல்ல என்பதற்கு சாட்சியா இந்த ஹதீஸுடைய உட்பொருள் அதுதானே. ஏன் அவங்களுக்கு தீனை மட்டும் கொடுத்துருக்கு, அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படல. அதனால தான் என்ன ஆயிட்டாங்க? இஸ்லாத்துட்டு போயிருப்பாங்க. இப்போ ஒரு மனுஷன் தீனை கொடுக்கப்பட்டிருந்தான், தீனை விட்டு ஒருத்தன் போயிருக்கான்னு சொன்னா அவன் தீனில் விளக்கம் இல்லாதவன் தானே அர்த்தம். அவனுக்கு தீனில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தா, அவனுக்கு தீனில் விளக்கங்கள் தெரிஞ்சுதான் அவன் போயிருப்பானா? போவானா? போக மாட்டான். அப்படின்னா தீனே கொடுக்கப்பட்டிருந்தாலும், ஒரு மனிதனுக்கு தீனே அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் அந்த மனுஷன் தீனில் அவன் நிலையா இருக்கணும்னா என்ன தெரிஞ்சிருக்கணும்? தீனுடைய விளக்கம் இருந்திருக்கணும், இல்லை அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்திருக்கணும். அப்போ அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு தீனை கொடுக்கறதுனால மட்டும் அவன் நலவு நாடப்பட்டவன் அல்ல அல்லாஹ்வால். கரெக்டா? என்னுடைய கருத்துல, இந்த ஹதீஸுடைய கருத்துல சொல்றேன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவருக்கு தீனிலே விளக்கத்தை கொடுக்கின்றான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். அப்போ தீன் கொடுக்கப்பட்டவர் எல்லாம் அல்லாஹ்வால் நலவு நாடப்பட்டவர் என்று சொல்லிவிட முடியாது. 100% நலவு நாடப்பட்டவர் என்று சொல்லிவிட முடியாது. ஏன்? எக்ஸ்ட்ரா ஒன்று தேவை. என்ன? தீனுடைய விளக்கம். அப்ப இந்த ஹதீஸின் படி அல்லாஹ் யாருக்கு தீனையும் கொடுத்து அந்த தீனிலே விளக்கத்தையும் கொடுக்கின்றானோ அப்பேற்பட்ட அந்த மனிதன் அல்லாஹ்வால் நலவு நாடப்பட்டவன். அப்படித்தான் அர்த்தமாவது. அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன பண்ணியிருக்கான்? தீனையும் கொடுத்துருக்கிறான், தீன்ல விளக்கத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ இது விளக்கம் தானே. இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு இந்த மாதிரி தெளிய விளங்க வைக்குது இல்லையா? இது யார் விளங்க வைக்கிறா? இப்போ நமக்கு அல்லாஹ் தானே விளங்க வைக்கிறான். நானா விளங்க வைக்கிறேன்? என் மூலமா அல்லாஹ் விளங்க வைக்கிறான். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தான் இந்த ஹதீஸ் என்ன பண்றான்? விளங்க வைக்கிறான். அப்போ இந்த ஹதீஸ் மூலமா மட்டுமல்ல, இந்த ஹதீஸ் மூலமா இது விளங்குறது மட்டுமல்ல, இதுக்கு அடுத்து ஒவ்வொரு விளக்கமா தீன்ல நமக்கு ஒவ்வொன்றா கிடைச்சுக்கிட்டே இருக்குது, அல்லாஹ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான்னா அத்தனையும் அல்லாஹ் நம் மீது வைத்த அன்பின் அடையாளம். அப்படிதானே அர்த்தம்? அல்லாஹ் நமக்கு தீன்ல அடுத்தடுத்து எல்லா விஷயம், தீன் சம்பந்தமான விஷயங்கள்ல நமக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கான்னா அல்லாஹ்வால் நாம் நலவு நாடப்பட்டவர் என்பதற்கு இது ஒன்றே ஆதாரமா இல்லையா? அப்ப அல்லாஹ் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறான், அன்பு செலுத்துறான், நமக்கு நல்லது செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்கிறதுக்கு அர்த்தம். கரெக்டா? ஆமாவா இல்லையா? இப்போ எவ்வளவு விளக்கங்கள் நம்ம தினசரி கேட்டுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அப்ப இது எல்லாமே டெய்லி எத்தனையோ மக்கள் இருக்காங்க. ஆனா அத்தனை மக்கள் இருந்தாலும் டெய்லி வந்து கொஞ்ச நேரமாவது தீனுடைய விஷயங்களை நம்ம கேட்க
நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்றானா, அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் அடையாளமா இல்லையா? அல்லாஹ் நம் மீது நலவை நாடி இருக்கிறான் என்பதற்கு இந்த ஹதீஸின் படி இது ஆதாரமா இல்லையா? அப்ப எப்பேற்பட்ட பாக்கியம்! இந்த பாக்கியத்தை நாம காப்பாத்திக்கணுமா கைவிட்டணுமா? எப்படி காப்பாற்றணும்? நம்ம என்ன பண்ணணும்? நாம இன்னும் தீன அதிகமா கத்துக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கான நேரங்களை கொடுத்து முயற்சி பண்ணி என்ன பண்ணணும்? நம்ம தீன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்பதான் அல்லாஹ்வோட கத்துத்தரான். என்ன அல்லாஹ் நமக்கு கத்துத்தரான். நாம் என்ன பண்ணணும்? அதை கத்துக்கிறதுக்கு நாம தானே கத்துக்கணும். சரியா? அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹதீஸின் படி நமக்கு என்ன பண்ணியிருக்கிறான்? நலவை நாடி இருக்கிறான். ஏன்? நமக்கு தீன்ல பல விளக்கங்கள் தொடர்ச்சியா கிடைக்க செஞ்சுக்கிட்டே இருக்கான். சரியா? ஹைர். சரி, அந்த அடிப்படையில் என்ன இன்னொரு ஹதீஸ், இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிச்ச ஹதீஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட 2 மனுஷங்களை பத்தி கூறப்பட்டுச்சுப்பா. 2 மனுஷங்களை பற்றி கூறப்படுது. அதுல ஒருத்தர் வணக்கசாலி, இரண்டாவது ஒருத்தர் ஆலிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மனுஷங்களை பத்தி சொல்லப்படுது. அந்த மனுஷங்க அங்க வரல. 2 மனுஷங்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுது. சொல்லப்படும் போது சொல்றவங்க யாரு? சகாபாக்கள். யார்கிட்ட சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஒருத்தர் யாரு? வணக்கசாலி, ஆபிது. ஆபிதுனா இபாதத்து செய்யக்கூடியவர், வணக்கசாலி. சரியா? நோம்பு நோக்கிறது, தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, இது போல வணக்கங்களையே, சதகா செய்யறது, ஜக்காத் செய்யறது, ஹஜ் செய்யறது, இதெல்லாம் வணக்கங்கள் இல்லையா? அப்ப இது போன்ற வணக்கங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய வணக்கசாலி ஆபித் ஒருத்தர். இன்னொருவர் ஆலிம். ஆலிம்னா அறிஞர். ஆலிம்னா அறிந்தவர். எதை அறிந்தவர்? தீனுல் இஸ்லாத்தை அறிந்தவர், இஸ்லாமிய சட்டதிட்டங்களை அறிந்தவர், அல்லாஹ் ரசூலை அறிந்தவர். புரியுதா? அப்போ அல்லாஹ் ரசூலை அறிந்தவர் தான் என்னவா இருக்க முடியும்? ஆலிமாக இருக்க முடியும். புரியுதா? சரி, இப்போ இந்த 2 நபர்களை பற்றி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? வணக்கசாலியை விட, அதாவது அந்த வணக்கசாலியை விட அந்த ஆலிமுடைய அந்தஸ்தாகிறது உங்கள தாழ்ந்த அந்தஸ்துல. உங்கள யாரு? உங்கள அப்படின்னா யாரு? முஃமின்கள்ல, முஸ்லிம்கள்ல அல்லது சகாபாக்கள்ல தாழ்ந்த அந்தஸ்துல இருக்கக்கூடிய மனிதருக்கோ தனக்கும் நபிசாதம் தன்னை சொல்றாங்க, உங்கள தாழ்ந்த நிலையில் இருக்கிறதுலே தாழ்ந்த லோ கிரேடு இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கும் எனக்கும் இருக்கிற அந்தஸ்துடைய தரஜா, அந்த கிரேட் இருக்கு இல்லையா, அந்தஸ்து, தகுதி, தராதரம் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில் அந்த கிரேடு உங்கள இருக்கக்கூடிய தாழ்ந்த நிலையில் இருக்க ஒரு மனிதருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்தஸ்து எவ்வளவு இருக்கும்? வேறுபாடு வானுக்கும் பூமிக்கும் உள்ள வேறுபாடு இருக்குமா இல்லையா? சாதாரண ஒரு மனிதருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வேறுபாடு எண்ணி வச்சால் எட்டுமா? வானுக்கும் பூமிக்கும் உள்ள அளவுக்கு வித்தியாசம் இருக்குமா இல்லையா? அது போல அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு சொல்றாங்க. அப்படின்னா இதுல இருந்து விளங்குறது என்ன? வணக்கசாலியை விட ஆலிமுடைய நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை போலன்னா வணக்கசாலியை விட ஆலிமுடைய நிலை மிக உயர்ந்தது. அப்படித்தானே அர்த்தம்? சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க? நிச்சயமாக அல்லாஹும், யாரு? அல்லாஹும் மலக்குமார்களும் அல்லாஹும் மலக்குமார்களும் வானில் உள்ளவர்களும் பொந்திலுள்ள எறும்புகளும் மீன்கள் உட்பட அனைத்தும், பூமியில் உள்ள அனைத்தும் பூமியில் உள்ள அனைத்தும், அல்லாஹும் மலக்குமார்களும் வானில் உள்ளவர்களும், சரியா, பொந்தில் உள்ள எறும்புகளும் மீன் இனங்களும் இன்னும் அனைத்தும் மக்களுக்கு நன்மையை கற்றுக் கொடுப்பவர் மீது ஸலவாத்து கூறுகின்றன. மக்களுக்கு
நன்மையை கற்றுக் கொடுப்பவர் மீது ஸலவாத்து கூறுகின்ற. ஸலவாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல தான் அப்ப கூறணும், அப்படிதான் நமக்கு தெரியும். அப்ப இங்க ஸலவாத்து கூறுற சொல்றதே யார் தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் மீது? யார் நல்லதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ, மக்களுக்கு நன்மையை கற்றுக் கொடுப்பவர் மீது ஸலவாத் யார் கூறுறா? அல்லாஹ்வும் மலக்குமார்களும் வானில் உள்ளவர்களும் பொந்தில் உள்ள எறும்புகளும் பிளஸ் மீன்கள் உட்பட அனைத்தும். அப்படின்னா சகலமு, அந்த மனுஷரை தவிர உள்ள அனைத்தும் அல்லாஹ் உட்பட அந்த மனிதர் மீது ஸலவாத்து கூறுகின்றன சொல்லி சொன்னவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது உண்மைதானே? இது நம்பிதானே ஆகணும். நம்புறமா இல்லையா? சரி, இந்த ஸலவாத்து கூறுறதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்படி ஸலவாத் சொல்லுவாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த மனிதர் மீது, அந்த மனிதருக்காக அல்லாஹ்வுடைய ரஹமத்தை வேண்டி துஆ செய்வாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வே ஒரு மனுஷனுக்கு துஆ செய்றான், மலக்குமார்களும் துஆ செய்றாங்க. அந்த மனுஷனை தவிர உள்ள அனைத்தும் அந்த மனுஷன் ஒத்த மனுஷனுக்காக துஆ செய்துனா அந்த துஆ இந்த அளவுக்கு வேல்யூபிளா இருக்கும், எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த மனுஷனுக்கு வேற ஏதாவது தீங்குகள் கெடுதிகள் எதுவும் இருக்குமா? எவ்வளவு பாக்கியசாலி அந்த மனுஷன், வார்த்தைகளை சொல்ல முடியுமா? அப்பேற்பட்ட பாக்கியசாலி யாரு? மக்களுக்கு நன்மையை கற்றுக் கொடுப்பவர். மக்களுக்கு நன்மையை கற்றுக் கொடுப்பவர். எப்போ நீ மக்களுக்கு நன்மையை கற்றுக் கொடுக்க முடியும்? அது அந்த நன்மை உனக்கு தெரிஞ்சிருந்தா தானே. அந்த நன்மை உனக்கு தெரிஞ்சிருந்தா தானே. அப்போ தீன் தானே நன்மையானது, தீன் தானே நலவானது. அப்போ அல்லாஹ் யார் மீது நலவ நடுறானோ அவருக்கு தீனை கற்றுக் கொடுக்க, தீன்ல விளக்கத்தை கொடுக்குறானா? அப்ப தீன்ல விளக்கம் கொடுக்கப்பட்டா நீ என்ன ஆயிருவ? தீனில் விளக்கம் பெற்ற மனிதனாக ஆயிருவியா? அப்ப தீனில் விளக்கம் பெற்ற நீ என்ன பண்ணுவ? அடுத்து நீயும் தீன்படி வாழ்வ, விளங்கி பிற மக்களுக்கு என்ன பண்ணுவ? கற்றுக் கொடுப்பியா? விளங்கிட்டு சும்மா இருந்துக்குவியா? கற்றுக் கொடுப்ப. நீயும் அமல் செய்வ, மற்றவனையும் அமல் செய்யறதுக்கு நீ என்ன பண்ண? தூண்டுவ, கற்றுக் கொடுப்ப. அப்போ உனக்கு இந்த ஹதீஸ் பொருந்துமா பொருந்தாதா? இப்ப பொருந்துமா? எப்ப நீ செய்ய ஆரம்பிக்கிற அப்ப பொருந்த ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த ஹதீஸின் படி அல்லாஹ்வும் மலக்குமார்களும் வானில் உள்ளவர்களும் மரங்களில் எறும்பு பொந்துகளில் உள்ள எறும்புகளும் மீன்களும் மற்றும் அனைத்தும் உன் மீது அல்லாஹ் உனக்காக அல்லாஹ்விடம் உன்னுடைய ரஹமத்திற்காக துஆ செய்ய வைக்கிறது கஷ்டமா? அதுக்காக நீ செய்ய வேண்டியது என்னதான்? மக்களுக்கு நீ நன்மையை கற்றுக் கொடுக்கணும், அவ்வளவுதானே. நீ மக்களுக்கு எப்ப நன்மையை கற்றுக் கொடுப்பியோ இந்த ஹதீஸ் படி உனக்கு அந்த அத்தனை துஆவும் கிடைச்சிருமா? கிடைக்காதா? கிடைச்சிரும். அது ஒரு கஷ்டமான வேலையா? இது எப்ப முடியும்? நீ தீனை நல்லா விளங்கிட்ட, தீனை நல்லா கத்துக்கிட்ட, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவ? கத்துக் கொடுப்ப. இப்ப அல்லாஹ் எனக்கு கத்துக் கொடுத்தா நான் என்ன பண்றேன்? உனக்கு கத்துக் கொடுக்குறேன். இப்ப நீ கத்துக்கிட்டு என்ன பண்ணும்? பிறருக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுக்காக தான் உனக்கு கத்துக் கொடுக்குறோம், அதுக்காக தான் நீ கத்துக்கிற. இப்ப நான் கற்று நான் மட்டும் அமல் செய்யறதா இங்க முக்கியம்? நான் கற்று நான் மட்டும் அமல் செய்யறது முக்கியம் அல்ல. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன அல்லமஹு. உங்களில் சிறந்தவர் யார் என்றால் குர்ஆனை கற்று அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் தான். உங்களில் சிறந்தவர் யார் என்றால் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் தான். அப்ப குர்ஆனை கற்றுனா அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன் அப்படின்னு குர்ஆன் மட்டுமா? குர்ஆன் எதுக்கு? ஓதுறதுக்காக அல்லாஹ்வால் அருளப்பட்டதா? அதன்படி வாழ்றதுக்காக அருளப்பட்டதா? அதன்படி வாழ்றதுக்காக அருளப்பட்டது. அப்ப குர்ஆனிலே உள்ள அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய உபதேசங்களை ஏற்று அதன்படி முழு குர்ஆனாக உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆக்கிக்கொள்ளணும். அப்படித்தானே? அதுக்கு குர்ஆனை ஓதுனா போதுமா? குர்ஆனை விளங்கணும். குர்ஆனை எப்ப விளங்க முடியும்? அல்லாஹ் நாடணும். முதல்ல அல்லாஹ் நாடுனா தானே அந்த விளக்கத்தை கொடுப்பான். அப்ப அல்லாஹ் உனக்கு விளக்கத்தை கொடுத்தான்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? முழுக்க குர்ஆனாவே ஆயிடும். குர்ஆன்ல இருக்கப்படி ஹதீஸ்ல இருக்கப்படி நீ வாழ ஆரம்பிக்கிற. அவருடைய வாழ்க்கை முழுக்க குர்ஆனாக ஹதீஸாக ஆகிவிடும் போது நீ அல்லாஹ்வால் நலவு நாடப்பட்டவன் ஆயிடுறியா? ரெண்டாவது அது என்ன பண்ணுவ? நீ மக்களுக்கு எடுத்து சொல்லுவேன். அதன் காரணமா அவன் என்ன பண்ணுவான்? அமல் செய்வான்.
அவன் அடுத்தவனுக்கு எடுத்து சொல்லுவான், அவன் அதன்படி அமல் செய்வான். இப்படியே சங்கிலி தொடராக தொடரணும். இதுதானே, இதுக்காக தானே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபட்டாங்க. இது இப்படிதானே நமக்கு தீன் வந்து சேர்ந்துச்சு. நாம தியாகம் பண்ணிய தீன் வந்து நம்ம கிட்ட சேர்ந்துச்சு. எந்த தியாகம் பண்ணாம ஈஸியா நம்ம கிட்ட தீன் வந்து சேர்ந்துருச்சு. அதுதானே உண்மை. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தவித சிரமமும் இல்லாம, முயற்சியும் இல்லாம, தியாகமும் இல்லாம தீனை எங்கட்டையும் உங்கட்டையும் கொண்டாந்து கொடுத்ததுனாலதான் இந்த தீனுடைய மகத்துவமே நமக்கு தெரியாம இருக்கிறோம். நீ கஷ்டப்பட்டு +2 முடிச்சுட்டு ஒரு டிகிரி பண்ற, யூஜி முடிக்கிற, பிஜி முடிக்கிற, எம்ஃபில் பண்ற, பிஹெச்டி பண்றன்னா உன்னுடைய வாழ்நாள் அது வாழ்நாள் பாதியை நீ என்ன பண்ணிட்ட? தியாகம் பண்ணிட்ட. அது மேல உழைப்பு செலுத்தியிருக்க. அப்ப அதுக்கு அந்த படிப்பு மேல உனக்கு அருமை புரியுது, வேல்யூ தெரியுது. இல்ல ஒரு வேலை கத்துக்கிற, அந்த வேலைக்காக 5 வருஷம் 10 வருஷம் நீண்ட காலங்கள் அதுல என்ன பண்ற? அந்த வேலைக்காக நீ வாழ்க்கையை தியாகம் பண்ணி நேரம் கொடுக்குறியா? இல்ல காலையில சாயந்தரம் எந்த வேலை கத்துக்கிறதா இருந்தாலும் அது தியாகம் தான். நேரத்தை நீ தியாகம் பண்றதுன்னு தான் அர்த்தம். 5 வருஷம் 10 வருஷம் ஆகுது இல்லையா ஒரு வேலை கத்து நீ அதில் தேர்ச்சி பெற்று சிறந்தவன் ஆகிறதுக்கு. அப்ப அதனால அந்த வேலையுடைய மகத்துவம் தெரியுது. நீ தீனுல் இஸ்லாத்துல இருக்கிறதுக்கு என்ன தியாகம் பண்ண? நீயும் சரி நானும் சரி ஏதாவது ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருப்போமா? ஏதாவது ஒரு சின்ன ஒரு ரூபா செலவு பண்ணியிருப்போமா இந்த தீனை கத்துக்க, நம்ம தீன் வந்து சேர்றதுக்கு? நீ நானும் முஸ்லீமா இருக்கிறதுக்கு ஏதாவது செலவு பண்ணியிருப்போமா? ஏதாவது உழைச்சிருப்போமா? பாடுபட்டிருப்போமா? தியாகம் பண்ணியிருப்போமா? ஈஸியா கிடைச்சது. அதனாலதான் மகத்துவமே தெரியல. சஹாபாக்களுக்கு அப்படியா? உயிரை கொடுத்து தீனை ஏத்துக்க வேண்டிய நிலைமை. கரெக்டா? அப்போ இந்த தீனை ஏத்துக்கிட்ட ஒரே காரணத்துக்காக எத்தனையோ சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க இல்லையா? அவங்க மனைவி மக்கள் அனாதையாக்கப்பட்டாங்க இல்லையா? அவங்களுடைய சொத்து செல்வங்கள் சூறையாடப்பட்டு அபகரிக்கப்பட்டுச்சா இல்லையா? தீனை ஏத்துக்கிட்ட ஒரே காரணம் தானே. அது போல அல்லாஹ் நம்மளை ஆக்கலையில, அல்லாஹ் நம்மளை பத்திரமா சொகுசா நிம்மதியா பாதுகாப்பா வச்சிருக்கானா இல்லையா? அப்ப இதை நம்ம உணரணுமா இல்லையா? அப்ப இதை உணர்ந்து அந்த தீனுக்கு நீ உழைப்பு செய்யற அப்படின்னா அது தீனுக்கு எந்த வகையிலும் பிரயோஜனத்துக்காக இல்லை. தீனுடைய அல்லாஹ்வுக்கோ அந்த தீனுக்கோ உன்னுடைய உதவி தேவையில்லை. அது எப்பயும் அப்படியே தான் இருக்கும். இதனால பலனடைய போறது அந்த அல்லாஹ்வோ தீனா? அல்லாஹ் பலனடைய போறானா? அந்த தீன் பலனடைய போகுதா? பலன் யாருக்கு தான்? நமக்குத்தான். அப்படிதானே? அப்ப அந்த அடிப்படையில நாம தீனுல் இஸ்லாத்தின் படி வாழ்றதுக்கு முயற்சி செய்யணுமா இல்லையா? வாழ்றதுக்கு முயற்சினா முதல்ல அது என்னன்னு நமக்கு தெரியணும்ல. தீன் என்னன்னு தெரியணும்ல. வெறும் சும்மா தொழுகை, அன்னைக்கு தொழுகையை பற்றி சொன்னா இல்லையா? தொழுகை குனிஞ்சு நின்று எந்திரிச்சிட்டு இருக்கோம். தொழுகைன்னு வெளிரங்கமா தொழுதுட்டோம். உள்ரங்கமா தொழுகையா? குரான் ஓதுறோம். எத்தனையோ நபர்கள் ஓதுவோம், குரான் ஓதுவாங்க. அவங்களுடைய தொண்டை குழிக்கு கூட கீழே கூட அந்த குரான் இறங்காதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்களே. குரானை மிக அழகிய துணியில் ஓதுவாங்க, ஆனால் அந்த குரான் அவருடைய தொண்டை குழிக்கு கீழே கூட இறங்காது. நான் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. அப்போ குரானே என்ன பண்ணல? உள்ரங்கமா ஓதல. ஒவ்வொரு பொருளுக்கும் வெளிரங்கம் உள்ரங்கம் இருக்கா இல்லையா? எந்த பொருள் எடுத்துப்பாரு, வெளிரங்கம்னு ஒன்று இருக்கும், உள்ரங்கம்னு ஒன்று இருக்கும். வெளிப்பொருள் உட்பொருள் இருக்கு இல்லையா? அப்ப குரானுக்கும் உண்டு, திக்ருக்கும் உண்டு, தொழுகைக்கும் உண்டு, நோன்பிற்கும் உண்டு, ஹஜ்ஜுக்கும் உண்டு. அப்ப நீ சொல்ற கலிமாவுக்குமே உண்டு இல்லையா? இப்போ நம்ம வெளிரங்கமா மட்டும் அமல் செஞ்சுட்டு இருக்கிறோம், உள்ரங்கமான அமல்கள் செய்யல. ஆனா சஹாபாக்கள் வெளிரங்கமான அமல்கள் மட்டும் செய்யல, அதை உள்ரங்கமாக உணர்ந்து அறிந்து செஞ்சதுனாலதான் அவங்க வானில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போல. ஏன்? அவங்க யார்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை கத்துக்கிட்டாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1450 வருஷங்களாக இந்த தீனை வாழையடி வாழையாக அப்படியே படிப்படியா கொண்டாந்து என்ன பண்ணியிருக்கான்? நம்ம வரைக்கும் லேசா கொண்டாந்து சேர்த்துட்டான். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மகத்துவம் தெரியாம, தீனுடைய மகத்துவம் தெரியாம நம்ம தீனை வந்து பொடுபோக்காவும் அசால்ட்டாகவும் வச்சுட்டு இருக்கிறோம். இந்த நிமிஷம் பேசிட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கிறோம், அடுத்த வினாடி பேசி முடிப்பேன் நானு கேரண்டி வாரண்டி இருக்கா? கேட்டு முடிப்பேன் கேரண்டி வாரண்டி இருக்கா? இல்ல. ஆனாலும் நாளைக்கு நான் வேலைக்கு போகணும், நாளைக்கு நான் சம்பாதிக்கணும், நாளைக்கு நான் அதை செய்யணும், நாளைக்கு நான் இதை செய்யணும். எப்படி? இனி வாரண்டி கேரண்டி இல்ல. ஆனா அந்த உணர்வே இல்லை. நான் எதையும் சாதிச்சிருவேன், என்னால் எதுவும் இது பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த மமதை தானே அது. உண்மையிலேயே அல்லாஹ்வை கொண்டுதான் ஆகுது. அதனாலதான் நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்றோம், அல்லாஹ் நாடினால். ஏன்? அல்லாஹ் நாடினால் தான் காலையில் நம்ம எந்திரிப்போம். கரெக்டா? ஆனால் நம்ம என்ன பண்றோம்? நம்ம காலையில் நமக்கு வேலை இருக்குங்கிற மிதப்புல அல்லது ஒரு இதுல நம்ம இருப்போம்.
இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் நாடுனால எந்திரிக்கவே முடியும். எந்திரிச்சா தானே வேலைக்கு போக முடியும், தொழில் செய்ய முடியும், வியாபாரம் செய்ய முடியும், மற்ற எதுவும் செய்ய முடியும், நான் பேச முடியும், கேட்க முடியும், எது ஒன்றும். நான் ஃபஜ்ர் தொழுனா கூட வேலை வெட்டியெல்லாம் அப்புறம் விடு, நீ இபாதத் செய்யணும்னா கூட அல்லாஹ் நாடுனா தானே முடியும் எந்திரிக்கிறதுக்கு. அப்ப இப்படி நமக்கு இருக்கும்போது நம்மளுடைய மனம் எப்படி எதை நோக்கி இருக்குது? அல்லாஹ்வை நோக்கியா, துன்யாவை நோக்கி. அப்ப இது நம்மளை திருத்திக்கணுமா இல்லையா, நம்மளை மாத்திக்கணுமா இல்லையா? இல்ல நான் பாட்டுக்கு இப்படியே இருந்துருப்பேன், இந்த துன்யா 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 பின்னாடியே போயிட்டு இருப்பேன். தீனும் வேணும் தாங்க பாய், தீனும் எனக்கு வேணும் தான் ஹஸ்ரத், ஆனா என்ன இல்லை, எனக்கு நேரம் மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம இல்லை, நம்ம மட்டும் இல்லை, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலை இன்னைக்கு இப்படிதான் இருக்குது. ஆமாவா இல்லையா? இது நம்ம சிந்திச்சு உணர்ந்து சரிப்படுத்த வேண்டிய விஷயம், நம்ம வேதனைப்பட வேண்டிய விஷயம். ஆமாவா இல்லையா? அப்ப துன்யா துன்யா துன்யான்னு போயிட்டு இருக்கமே, இந்த துன்யாவுடைய நிலை என்னன்னு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க, இந்த உலகமும், யார் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறான்னா ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. திருமதியில பதிவாயிருக்கு ஹதீஸ் இது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இந்த உலகமும் உலகில் உள்ள அனைத்தும் சபிக்கப்பட்டவையாகும். இந்த உலகமும் உலகில் உள்ள அனைத்தும் சபிக்கப்பட்டவையாகும், அல்லாஹ்வின் திக்ரையும் திக்ரை சார்ந்தவற்றையும் தவிர, இன்னும் மார்க்க கல்வியை கற்றவரையும் கற்றுக் கொடுப்பவரையும் தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். சரியா? அப்ப இந்த ஹதீஸின் படி என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த உலகமும் உலகில் உள்ள அனைத்தும் சபிக்கப்பட்டவையாகும். அப்படிதான் ஹதீஸ்ல இருக்குது. இந்த உலகமும் உலகத்தில் அனைத்தும் சபிக்கப்பட்ட, யாரால சபிக்கப்பட்டிருக்கும்? ரோட்ல போற வரவனாலயா? உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் சேர்ந்து சபிச்சிட்டாங்களா? யார் சபிச்சிருக்கணும்? யார் சபிச்சிருப்பா? அல்லாஹ் சபிச்சிருப்பான். அப்ப இந்த உலகமும் உலகில் அனைத்தும் யாரால் சபிக்கப்பட்டிருக்கும்? அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டிருக்கும். அப்ப அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட இந்த உலகம் சிறந்ததா? நம் வாழ்க்கைக்கு உகந்ததா? அப்ப இதுதான் நிரந்தரமானதா? இந்த உலகத்துல அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க அவகாசம் வரைக்கும் நாம் என்ன பண்ணும்? வாழ்ந்து அவனுடைய நல்லடியார்களாக வாழ்ந்து மறுபடியும் மரணத்தின் மூலமாக இந்த உலகை விட்டு பிரிந்து மீண்டும் அவனை சந்தித்து அவனுடைய நல்லடியார்களாக மறுமையில் வாழ்றது தான் நம்ம நோக்கம். அதுதான் இஸ்லாம் சொல்லுது. இல்ல வாழ்நாளெல்லாம் துனியால வாழ்றதுக்காக மட்டும்தான் நம்ம படைக்கப்பட்டோமா? இந்த உலக வாழ்க்கைக்காக தான் முஸ்லிம்கள் நம்ம படைக்கப்பட்டிருக்கோமா? நாம் படைக்கப்பட்டது நோக்கம், நம் வாழ்க்கை எங்க இருக்கு? இம்மையிலையா மறுமையிலையா? மறுமை தான் நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானதா? அப்ப இந்த ஹதீஸின் படி இந்த உலகமும் உலகில் உள்ள அனைத்தும் சபிக்கப்பட்டவையாகும் சொன்னா, இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கு? நாம் எங்க இருக்கிறோம்? இந்த உலகமும் உலகில் உள்ள அனைத்தும் சபிக்கப்பட்டதுன்னா நாம் எங்கப்பா இருக்கிறோம்? அதே சபிக்கப்பட்ட அந்த துனியால தான் நாமளும் இருக்கிறோம். அப்படின்னா நாமளும் சபிக்கப்பட்டவங்க தான். அடுத்து சொல்ற அந்த 4 கேட்டகரியில வரலைன்னா, கரெக்டா? அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 4 கேட்டகரியில வரலைன்னா நாமளும் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள் தானே. அப்போ அதுல என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வின் திக்ரை. அல்லாஹ்னா என்னது? அரபியில அல்லாஹ், தமிழ்ல இறைவன். சரியா? அது எந்த ஒவ்வொரு இங்கிலீஷ்ல காட், எந்த லாங்குவேஜ்ல சொல்லிக்கிட்டோம். சரியா? ஆனா விஷயம் என்ன? அல்லாஹ்னா இறைவன். நாம அல்லாஹ்னு சொல்றோம். அரபியில அல்லாஹ், தமிழ்ல இறைவன், இங்கிலீஷ்ல காட். அப்ப அல்லாஹ்வுடைய திக்ர், இறைவனுடைய திக்ர். திக்ருன்னா என்ன? இப்ப நாம சொல்ற மாதிரி சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த திக்ரா? ஆமா, இந்த திக்ரு தான். ஆனா இந்த திக்ரு இப்ப நாம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி வாயில நாவால மொழியக்கூடிய திக்ரு லிசானி அல்ல. திக்ருனா நினைவு. திக்ருனா நினைவு, நினைவு கூறுதல். அப்ப அல்லாஹ்வுடைய திக்ருனா அல்லாஹ்வுடைய நினைவு.
அல்லாஹ்வோட நினைப்பு இருக்கணும். சுப்ஹானல்லாஹ்னு சொன்னாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாலும் சரி, அல்லாஹ் அக்பர்னு சொன்னாலும் சரி, வாயில மட்டும் சொன்னா பிரயோஜனமா திக்ரானா இல்ல. சுப்ஹானல்லாஹ்னா அல்லாஹ் பரிசுத்தமானவன் உள்ளமும் சேர்ந்து சொல்லணும், அதுதான் திக்ர். அல்ஹம்துலில்லாஹ்னா புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமாகும்னு உன்னுடைய உள்ளமும் சொல்லணும், அதுதான் திக்ர். அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹ் தான் பெரியவன் உன் வாய் மட்டும் சொன்னா பத்தாது, உன் நாவோடு சேர்ந்து உன் உள்ளமும் அல்லாஹ் தான் மிக பெரியவன் என்று கூற வேண்டும். அப்பதான் திக்கிறது. அப்போ நீ உன் நாவு கூறல, ஆனா உன் உள்ளம் என்ன இருக்கு, அல்லாஹ்வுடைய நினைப்பிலேயே இருக்கு, அது திக்ர் இல்லையா? அது இதை விட மேலான திக்ர். நீ நாவுல சொல்றதை விட உன் உள்ளம் மட்டும் அல்லாஹ்வுடைய நினைப்பிலேயே இருந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, அது எந்த எது இந்த திக்ரை விட இன்னும் மேலான திக்ரு. திக்ரு 4 வகை இருக்கு. திக்ருல 4 வகை. திக்ரே லிசானி, நாவினால் செய்யக்கூடிய திக்ரு. திக்ரே கல்பி, உள்ளத்தினால் செய்யக்கூடிய திக்ரு. திக்ரே ரூஹி, ரூஹினால் செய்யக்கூடிய திக்ரு, ஆன்மாவால் செய்யக்கூடிய திக்ரு. திக்ரே சிர்ரி, ரகசியமாக செய்யக்கூடிய திக்ரு. எது ரகசியமாக செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கு தவிர அந்த கிராமன் காத்திபீன் எழுதக்கூடிய அந்த மலக்குமார்கள் இருக்காங்களே, நன்மை தீமை எழுதுகிற மலக்குமார்கள், அவர்களுக்கு கூட அது பதிவு செய்ய முடியாது. அப்பேற்பட்ட அந்த ரகசியமான திக்ர், இதைத்தான் வலிமார்கள் செய்வாங்க. சரியா? அப்ப நாம பொதுவா செய்யக்கூடிய, முஸ்லிம்கள் செய்யக்கூடிய திக்ர் என்ன? திக்ரே லிசானி, வெறும் நாவல மட்டும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய திக்ரா இருக்கும். சரியா? அப்போ திக்ருங்கிறது அல்லாஹ்வுடைய திக்ருன்னா என்ன இருக்கும்? அல்லாஹ்வுடைய நினைவு. இரண்டாவது திக்ரை சார்ந்தவை. இந்த உலகமும் உலகில் அனைத்தும் சபிக்கப்பட்டவையாகும். எதை தவிர? அல்லாஹ்வின் திக்ரையும், அல்லாஹ்வின் திக்ரை தவிர, ஒன்று அல்லாஹ்வின் திக்ரை தவிர, இரண்டாவது திக்ரை சார்ந்தவற்றையும் தவிர. அது என்ன திக்ரை சார்ந்தவை? திக்ரை சார்ந்தவை என்ன? தஸ்பீஹ் மணியா, கவுண்டிங் மெஷினா, இல்ல விரல்ல சொல்றமே இது போல இதுவா? இதல்ல. எதுவெல்லாம் அல்லாஹ்வை உன்னை நினைவு கூறச் செய்கிறதோ, நினைவுபடுத்துகிறதோ, ஞாபகப்படுத்துகிறதோ, அவைதான் திக்ரை சார்ந்தவை. ஏற்கனவே ஒரு பாடத்துல பார்த்தோமா இல்லையா? யாரை பார்த்தால் அல்லாஹ்வின் ஞாபகம் வருமோ, திக்ரை சார்ந்தவர். கரெக்டா? அப்ப அல்லாஹ்வை நினைவு கூற செய்து பாரு, உனக்கு நினைவு ஊட்டப்படுது பாரு. எதெல்லாம் உனக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துதோ அவையெல்லாம் திக்ரை சார்ந்த, அல்லாஹ்வை நினைக்கிற திக்ரு. எதெல்லாம் அல்லாஹ் உனக்கு ஞாபகப்படுத்துதோ அது திக்ரை சார்ந்தவை. கரெக்டா? இப்போ நம்மளுடைய எந்த விஷயமா இருந்தாலும் இது விளக்கமா சொல்ல இன்னொரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடும். சரியா? திக்ரை சார்ந்தவைன்னா என்ன அப்படின்ட்டு அது தனியாக இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். ஆனா கொஞ்சமா சொன்னாலும் விளங்குற அளவுக்கு என்னன்னா, எதெல்லாம் உனக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துதோ அதெல்லாம் சபிக்கப்படாதவை. இந்த துன்யாவில் இருக்க எதுவா இருந்தாலும் அப்படித்தானே? எதெல்லாம் உனக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தலையோ அதெல்லாம் சபிக்கப்பட்டவை. ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு அவனுடைய மனைவி மக்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தல, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தல. ஞாபகப்படுத்தல எப்படி? ஏங்க அல்லாஹ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மனைவியோ அதான் அல்லாஹ் இருக்கான் தான் அப்படின்னு வந்து மகனை இப்படி ஞாபகப்படுத்துறதா? அவங்கள பார்த்தா இவங்களுக்கு என்ன வரணும்? கணவனுக்கு அல்லாஹ்வின் ஞாபகம் வரணும். அப்படி மனைவி மக்களை பார்க்கும்போது அந்த கணவனுக்கு அல்லாஹ்வின் ஞாபகம் வரல அப்படின்னா அந்த மனைவி மக்களும் அந்த கணவனுக்கு சபிக்கப்பட்டவர்களா சபிக்கப்படாதவர்களா? சபிக்கப்பட்டவர்கள் தானே. அது பெற்றோரா இருந்தாலும் சரி அப்படித்தானே. எதெல்லாம் அல்லாஹ் உனக்கு ஞாபகப்படுத்துதோ அதெல்லாம் சபிக்கப்படாதவின்னா, எதெல்லாம் உனக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தலையோ அதெல்லாம் என்னப்பா தம்பி அர்த்தம்? சபிக்கப்பட்டவன் தானே அர்த்தம். உண்மையா இல்லையா? இந்த ஹதீஸின் படி எதெல்லாம் அல்லாஹ் உனக்கு ஞாபகப்படுத்துதோ அதுவெல்லாம் சபிக்கப்படாதவை என்றால், எதுவெல்லாம் அல்லாஹ்வை உனக்கு ஞாபகப்படுத்தலையோ அதெல்லாம் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டதா இல்லையா? ஆமா தானே. அப்போ உன்னுடைய தொழில் உன்னை அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தாமல் மறக்க செய்தால், அதான் எதெல்லாம் உன்னை அல்லாஹ்வை மறக்க செய்தோ அது எல்லாம் சபிக்கப்பட்டவை. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறதெல்லாம் உனக்கு சபிக்கப்படாதுன்னா அல்லாஹ்வை மறக்க செய்வதெல்லாம் உனக்கு சபிக்கப்பட்டவை. நேர்மு எதிர்ச்சொல் தானே. புரியுதா தம்பி? எதுவெல்லாம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறதோ அதுவெல்லாம் உனக்கு சபிக்கப்படாதது என்றால், எதுவெல்லாம் அல்லாஹ்வை உனக்கு மறக்க செய்கின்றதோ அவையெல்லாம்
சபிக்கப்பட்டவை. இப்போ உன்னுடைய மனைவி மக்கள் அல்லாஹ்வை உனக்கு மறக்க செய்யுதுன்னா என்ன அர்த்தம்? அவர்கள் உனக்கு ஆமாவா இல்லையா? அப்ப அல்லாஹ்வால சபிக்கப்பட்டது நல்ல விஷயமா, நல்லதா இருக்குமா? அது இருக்கிறதே முசீபத் அதானே, இருக்கிறதே முசீபத் அதானே பாருக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு தொழில் இருக்குது, அந்த தொழில் அவனுக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துது, இப்ப அது அவனுக்கு என்னவா இருக்கும்? சபிக்கப்பட்டது அல்ல. ஆனா அந்த தொழிலோ வியாபாரமோ அல்ல எந்த ஒரு செயலோ அவனுக்கு அல்லாஹ்வை மறக்க செய்யுது, இப்ப அது அவனுக்கு சபிக்கப்பட்டது மூலமா அவன் சம்பாதிக்கிறான். அந்த சம்பாத்தியம் ஹலாலா இருக்குமா ஹராமா? புரியுதா? ஹதீஸ் சின்னதா இருக்க மாதிரி இருக்கு, அதுல உள்ள போக போக ஆள் அதிகமா போகுதா இல்லையா? அதனாலதான் நான் சுருக்கமா முடிக்கிறேன்னு சொன்னேன். இன்னும் ஆழமா போனா இன்னும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அதுல விஷயம் விளக்கம் ஞாபகம் இருக்குது. ஏன்னா ரெக்கார்டு வேற ஆயிட்டு இருக்கு இல்லையா? எவ்வளவுதான் சொல்ல முடியும், ரெக்கார்டு இல்லாம தான் சொல்ல முடியும் மீதி எல்லாம். அப்போ அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறதல்ல, இதெல்லாம் உனக்கு ஞாபகப்படுத்தா சபிக்கப்படாதவினா, இதெல்லாம் மறக்க செய்தோ அவ எல்லாம் சபிக்கப்பட்டதுன்னா நீயே லிஸ்ட் போட்டே வா, அது எதுவா இருந்தாலும் சரி. கரெக்டா? இதுக்கு தனியா ஒரு ஆலிமை வந்து உட்காந்துட்டு அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும்னா தேவை இருக்குன்னா இல்லை, நான் சொல்லித்தான் உங்களுக்கு புரியணும் இல்லை, அப்படிதான் எனக்கு புரிஞ்சிருச்சு தானே. நீ என்ன பண்ண முடியும்? எதெல்லாம் உனக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்தோ அதெல்லாம் உனக்கு ஹலால், எதெல்லாம் உனக்கு அல்லாஹ் மறக்கடிக்குதோ உஷாராயிரணும். ஏன்? அது அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டது. அப்ப அல்லாஹ்வால் ஒரு விஷயம் சபிக்கப்பட்டுச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு தொழில் வந்து அல்லாஹ் மறக்கடிக்குதுன்னு வச்சுக்கோ, அவன் செய்யற தொழில் அது சபிக்கப்பட்டது அவனுக்கு, அதுல வர வருமானம் ஹராம். இப்போ அப்ப அந்த தொழிலை செய்யவே கூடாதுன்னா அப்படி அல்ல அர்த்தம். அந்த தொழில்ல அவன் தொழிலை செஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்கிறது எப்படின்னு கற்றுத்தரதான் இந்த தஸவ்வுஃபுடைய பாதை, இந்த மாரிஃபத்துடைய ஞானம். அப்போ ஒரு மனிதர் தச்சு வேலை செய்யலாம், இரும்பு வேலை செய்யலாம், மண்பானை செய்யக்கூடிய வேலை செய்யலாம், நெசவு செய்யலாம், தையல் செய்யலாம், எந்த வேலை வேணாலும் செய்யலாம். சரியா? எந்த தொழில் செய்தாலும் அது என்ன இல்லை, குறைந்ததோ தாழ்ந்ததோ அல்ல. சரியா? ஒரு துப்புரவு செய்யக்கூடிய தொழிலாளி செய்யற தொழில் கூட என்ன இல்லை, தாழ்ந்ததல்ல. அதுவும் அல்லாஹ்வை நினைவுபடுத்துது, நம்மளை வந்து அல்லாஹ்வுடைய நினைவோடு அதை செய்ய முடியுதுன்னா அதுதான் சிறந்த தொழில். ஏன்? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துதே. புரியுதா? ஒரு செருப்பு தைப்பதோ அல்லது துப்புரவு செய்வதோ இதெல்லாம் என்ன இல்லை, தாழ்ந்தது அல்ல. இது அல்லாஹ்வை உனக்கு நினைவுபடுத்துதுன்னா அது ஆக உயர்ந்த தொழில். அதுதான் நீ செய்யற தொழில் எவ்வளவு உயர்ந்த தொழிலா இருந்தாலும் சரி, அது உன்னை படைச்ச இறைவனை மறக்க செய்து அப்படின்னா இந்த ஹதீஸின் படி அது சபிக்கப்பட்டவை. அந்த தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானம் ஹராமா இல்லையா? அப்ப அந்த ஹராமான தின்ன அந்த உடல் நரகத்திற்கு சொந்தமான இன்னொரு ஹதீஸில் இருக்குது. இதுக்குள்ள போனா இது வேற எங்கேயோ போயிடும் டாபிக். இப்ப ரெண்டு சொல்லியிருக்கேன், இந்த உலகமும் உலகில் அனைத்தும் சபிக்கப்பட்டவையாகும். நான்கை தவிர ஒண்ணு அல்லாஹ்வின் திக்ர், அல்லாஹ்வுடைய திக்ர்ல ஒரு திக்ர் இருக்கு இல்லையா, அது சபிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய நினைவு எப்பயுமே சபிக்கப்படாது. புரியுதா? அதை சார்ந்தவை இப்ப வந்துருச்சு, விளங்கிருச்சா? மூன்றாவது மார்க்க கல்வியை கற்றவர், மூன்றாவது தீன் கல்வியை கற்றவர், இவர் சபிக்கப்படாதவர். சரியா? நாலாவது கற்றுக் கொடுப்பவர், தீன் கல்வியை கற்றுக் கொடுப்பவர். இதை தவிர உள்ள அனைத்தும் சபிக்கப்பட்டவையான்னு யார் சொல்லியிருக்கா? நானா சொன்னேன், நான் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இது. சரிதா? அப்படித்தானே? ஏத்துக்கிறது ஏத்துக்காது அவன் இஷ்டம். ரைட்டு தானே? யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிறாங்களோ அவங்க ஏத்துக்கிட்டு போறாங்க, யார் ஏத்துக்கலையோ அது அவங்கள வச்சு அல்லாஹ் வச்சு. கரெக்டு தானே? அப்ப அந்த அடிப்படையில் நாம விளங்க வேண்டியது இந்த உலகமும் உலகில் உள்ள அனைத்தும் சபிக்கப்பட்டவையாகும். அல்லாஹ்வின் திக்ரையும் திக்ரை சார்ந்தவையும் தவிர மார்க்க தீன் கல்வியை கற்றவரும் தீன் கல்வியை கற்றுக் கொடுப்பவரையும் தர. இப்போ
தீன் கல்வி கற்றவர் யாரு? ஆலிம். இவர் சபிக்கப்படாதவர். சரி, தீன் கல்வியை கற்றார்ல, அதுக்கு நிறைய ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கிறேன். சரியா? அப்ப அந்த அடிப்படையில் அவர் தீன் கல்வி கற்றவராக இருக்கணும். ரெண்டாவது கற்றுக் கொடுப்பவர், அதுவும் அதே மாதிரி தான் இருக்கணும். சரியா? அவரை துன்யா நோக்கத்துக்காக கற்றுக் கொடுப்பவராக இருந்தா, துன்யா நோக்கத்துக்காக கற்றவராக இருந்தா இல்ல, அவர் அல்லாஹ்விற்காக கற்றவராக இருக்கணும். சரியா? அல்லாஹ்விற்காக கற்றுக் கொடுப்பவராக இருக்கணும். அப்படிதானே? அப்ப அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸின் படி நாம கத்துக்கிட்டு இருக்கிறோம். நாம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கற்றுக்கொண்டிருக்கின்றோம். கரெக்டா? அப்ப அந்த அடிப்படையில் நம்ம என்ன இல்லை, சபிக்கப்பட்டவர்களா இல்லை. எது வரைக்கும்? நம்ம முழுமையா கற்றுக்கொண்ட வரைக்கும். இல்லைன்னா, கத்துக்கலைன்னா, இந்த ஹதீஸின் படி அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள் மறுமை நிலை என்ன ஆகும் நான் சொல்லணுமா? நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியுமா? இந்த ஹதீஸ் புரிய வைக்கலையா உங்களுக்கு? இந்த ஹதீஸ் புரிய வைக்காது, நான் புரிய வச்சிட முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் உங்களுக்கு புரிய வைக்காது, என்னுடைய வார்த்தை புரிய வச்சிரும். புரியுதா இல்லையா? அப்போ அல்லாஹ்வால் சபிக்கப்படாதவராக நாம் ஆகணும்னா இந்த 4 தன்மைகளையும் எனக்குள்ள கொண்டு வந்துடணுமா இல்லையா? இந்த 4க்குள்ள நான் வந்துடணும். அல்லாஹ்வுடைய திக்ருல நான் இருந்துகிட்டே இருக்கணும். ஒண்ணு, பார்க்கறதுல எனக்கு எதெல்லாம் அல்லாஹ் ஞாபகப்படுத்த அதுல நான் அதைத்தான் நாம் பயன்படுத்தணும். இல்லையா? நம்ம பயன்படுத்துறதுல அல்லாஹ் ஞாபகப்படுத்துறதா மாத்திக்கணும். கரெக்டா? ஒண்ணு அல்லாஹ் ஞாபகப்படுத்துறதை மட்டும் நம்ம பயன்படுத்தி புழங்கணும், இது உறவாடணும். இல்லையா? நம்ம இதெல்லாம் பயன்படுத்தி செய்யறோமோ பண்றோமோ அதெல்லாம் என்ன, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடியதை நம்ம மாத்திக்கணும். அப்போ சபிக்கப்படாததாயிரும். கரெக்டா? தீன் கல்வியை கத்துக்கணும். கத்துக்கிட்டு கத்தும் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீ கத்துக்கிறது எதுக்கு? நீ மட்டும் அமல் செய்யல, நீ அமல் செஞ்சு பிறருக்கும் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் அல்லாஹ்வும் மலக்குமார்களும் வானில் உள்ளவர்களும் மரத்தில் உள்ள பொந்துகளும் பொந்தில் உள்ள எறும்புகளும் மீன்களும் அனைத்தும் என்ன செய்யும்? அனைத்தும் அந்த மக்களுக்கு நன்மையை ஏவி நன்மையை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த மனிதருக்காக அல்லாஹ்விடம் ஸலவாத் செய்ய, அதாவது அல்லாஹ்விடம் ரஹமத்திற்காக வேண்டி துஆ செய்யறது அந்த ஹதீஸ்ல வந்துச்சு இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில் நமக்கு அது கிடைக்கணும் இல்லையா? இந்த முசீபத்திலிருந்து நம்ம தப்பிக்கணும். எது? சபிக்கப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய சாபத்திலிருந்து நம்ம தப்பிக்கணும். அந்த அல்லாஹ்வே சேர்ந்து நமக்காக ஸலவாத் சொல்றான் பார், அதை நம்ம அடையணும். கரெக்டா? இங்கே துன்யாவை சபிக்கப்பட்டதா இருக்குது. இந்த சபிக்கப்பட்டவர்கள் லிஸ்ட்ல நம்ம இருக்கக்கூடாது. இதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன வழி? இந்த ஹதீஸை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாமா? கரெக்டா இல்லையா? இதுக்கு தனியாக மட்டும் ஒவ்வொருத்தரையும் நான் விளக்கம் சொல்ல தேவை இருக்குமா? உனக்கே விளங்கிடும், அவ்வளவுதானே. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஹதீஸ் முதல்ல பார்த்த அந்த ஹதீஸின் படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் வானில் உள்ளவர்களும் பொந்தில் உள்ள எறும்புகளும் மீன்களும் மற்றும் அனைத்தும் உனக்காக துஆ செய்யணும். ஸலவாத், அதாவது உன்னுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்காக வேண்டி உனக்காக துஆ செய்யணும், அதாவது உன் மேல ஸலவாத் சொல்லணும். அந்த ஹதீஸ் படி உனக்கு அதுக்காக கிடைக்கணும்னா நீ என்ன செஞ்சாகணும்? இந்த தீனை கற்று அதன்படி நீ வாழ்றது இல்லாமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அதுவும் கிடைச்சிடும். கரெக்டா? ஈஸி தானே? இதனால நம்ம தொழிலோ வேற ஏதோ நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகளோ குடும்ப வாழ்வோ இதுல பாதிக்கப்படுறதுக்கு எதாவது இருக்காப்பா? ஏன்னா இது குடும்ப வாழ்வோட வாழ்ந்துகிட்டே செய்யக்கூடிய வேலை தானே. தப்பா செஞ்சுட்டு இருக்கோம், அதை கொஞ்சம் சரியா செய்ய போறோம். அல்லாஹ்வோட படைச்சவனோட நினைப்பே இல்லாம செஞ்சுட்டு இருக்க, படைச்சவனோட நினைப்போட செய்ய போறோம். தப்பா நம்ம இஷ்டம் போல செஞ்சுட்டு சரியா செய்ய போறோம். யாருக்கும் எந்த கெடுதி இல்லாம நல்லபடியா எல்லாருக்கும் நல்லதா இருக்கிற மாதிரி செய்ய போறோம். அவ்வளவுதானே. இது ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை இல்லையா? அப்ப இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த ஹதீஸின் படி நம் வாழ்க்கையை தீனுல் இஸ்லாத்தின் படி தீனுல் இஸ்லாத்தை உணர்ந்து அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ்வை அடையக்கூடிய தஸவ்வுஃபுடைய பாதையில மஅரிஃபத்துடைய ஞானங்களை கற்று அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ்வுடைய அவுலியாக்களாக இந்த துன்யாவிலே வாழ்ந்து அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் நம்முடைய சந்ததிகள் அனைவருக்கும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வழங்கி அல்லாஹ் அவனுடைய அவுலியாக்களாக நம் அனைவரையும் பொருந்திக் கொண்டு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.